வயநாட்டில் நிலச்சரிவு நடப்பதை முன்கூட்டியே கணித்த சிலர் அதனை வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்ததால் ஏராளமானோர் உயிர் தப்பியுள்ளனர். அவ்வாறு நிலச்சரிவில் உயிர் பிழைத்த நபர்களுடன் நமது செய்தியாளர் பாலவிச்சுவில் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். உங்களுக்கு அதாவது 30ஆம் தேதி சரியா அலர்ட் கொடுக்கலன்னு கூட சொல்றாங்க. ஆனா நீங்க எப்படி முன்னாடியே அதை கணிச்சு வெளியே போனீங்க? അത് ഞങ്ങൾക്ക് എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങള് പിന്നെ ഇവിടെ താമസിക്കുന്ന ആളുകളാണ്. അപ്പൊ നമ്മൾ ഈ പുഴയുടെ ഇതൊക്കെ കാണുന്നതാണ്. അപ്പൊ നമ്മള് തലേ ദിവസം രാവിലെ തിങ്കളാഴ്ച ഞങ്ങളിങ്ങോട്ട് വരാൻ നിൽക്കുന്ന സമയത്ത് പുഴയിൽ വെള്ളം കൂടി ഞങ്ങൾ അവിടെ ചെറിയ പുഴ, ആ പുഴയിൽ വെള്ളം കൂടി കഴിഞ്ഞാൽ ഇവിടെ ഞങ്ങൾക്ക് ഒരു പന്തികേട് മണക്കും. അതായത് നമുക്ക് സ്വാഭാവികമായിട്ട് ഇവിടെ എന്തെങ്കിലും സംഭവിക്കും തോന്നല്. ഇതിനെ കുറിച്ച് ഏകദേശം ഒരു ഫോണിൽ ഞങ്ങള് ഒരു ഗ്രൂപ്പ് ഉണ്ട്, അട്ടമല ചൂൽമല മേപ്പാടി വല്ല ഗ്രൂപ്പ് ഉണ്ട്. അപ്പൊ അതിലെല്ലാരും വോയിസ് എടുക്കും. ഞങ്ങൾ എല്ലാരും வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாரும் ஷேர் பண்றாங்க. எல்லாரும் ஷேர் எல்லா கிராம மக்களுக்கே நைட்டு 1:30 ஷேர். എല്ലാരും ഈ ഗ്രൂപ്പിൽ എല്ലാവരും. അപ്പൊ അന്ന് നൈറ്റിൽ ആരും ഉറങ്ങിയിട്ടില്ല. നൈറ്റിൽ എല്ലാവരും കാപ്പാത്ത് രക്ഷിക്കെന്ന് പറഞ്ഞ് ഓരോരുത്തരും നിലവിളിക്കുന്നത്. ആ വോയിസ് ഇപ്പോഴും ഉണ്ട്, ഞാൻ കളഞ്ഞിട്ടില്ല. അപ്പൊ അങ്ങനെ ഓരോരുത്തർ ഭയങ്കര വിഷമം. ആർക്കൊന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല. ഈ ടൗൺ അങ്ങനെ ഒരു വെള്ളം പോകുമ്പോ ആർക്കൊന്നും രക്ഷപ്പെടുത്താൻ കഴിയാത്ത സാഹചര്യമാണ്. ആ വോയിസ് അങ്ങനെയുണ്ട്. രാത്രി സംസാരിച്ച് ഓരോരുത്തർ സങ്കടം പറയലും മേപ്പാടി ഇങ്ങോട്ട് ഒരു വാഹനങ്ങൾ വരാൻ പറ്റാത്ത സാഹചര്യം എല്ലാം അതിനകത്തുണ്ട്. അപ്പൊ ഈ സങ്കടങ്ങളൊക്കെ അപ്പൊ നമ്മൾ ഗ്രൂപ്പിലൂടെ ഷെയർ ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കുന്നുണ്ട്. ഓരോ സങ്കടങ്ങള്, വിഷമങ്ങള് ഓരോരുത്തർ രക്ഷിക്കുക. പിന്നെ അച്ഛനെ കാണുന്നില്ല, ഭർത്താവിനെ കാണുന്നില്ല, ഭർത്താവ് വെള്ളത്തിനടിയിൽ പോയി. அண்ணா நீங்க சொல்லுங்க, அட்டமலையை சேர்ந்த மற்றொருவர் இணைந்திருக்கிறார். இப்போ அந்த 2 தடவை நிலச்சரிவு நடந்தது. முதல் நிலச்சரிவிலேயே அந்த பாலம் விழுந்துருச்சா? கரெக்டான சத்தியத்திலே என்ன நடந்ததுனாலே நமக்கு இங்க அட்டமல, சூர்ணமல, முண்டக்காய் இருக்குது. 9ஆம் வார்டு, 8ஆம் வார்டு, 11ஆம் வார்டு, 12ஆம் வார்டு அடிസ്ഥാനத்தில் ஒரு ஏரியா இருக்குது. அப்போ நம்ம 10ஆம் வார்டில் இருக்காங்க. இங்க 10ஆம் வார்டு அட்டமலி, சூர்ணமலையும் கொஞ்சம் ஆள் இருக்காங்க. பார்டர் தான். இங்க அட்டமலி இந்த சைடு பூரா 10ஆம் நம்பர், இங்க சைடு 11 அப்படிதான். அதுல நமக்கு காலையில 1:30 மணிக்கு சூரமலை டவுனுக்குள்ள ஒரு வீட்டு தண்ணி வந்துட்டு அவர் தலை முக்க தண்ணி ஓடுக்கு தலை தட்டுதுன்னு சொல்றாங்க. ஓய்ச்சு விட்டுருக்காங்க. காப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு விடாங்க. அவர் புருஷனோட அப்பனும் அப்ப ஃபர்ஸ்டே போனது. அவர் இன்னும் காணல, காப்பாத்துங்கன்ட்டு வம்பமாரி கரண்டிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு சரியான்ட்டு எல்லாரும் அலர்ட் ஆகிறதுக்கு சில பேரெல்லாம் படுத்துக்கிடுச்சு. அந்த டைம்ல தெரியாதுல்ல. அப்ப இதெல்லாம் ரெக்கார்ட் வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் சிலர் பார்க்கல. அதானே காலையில 1:30 மணிக்கெல்லாம் மெசேஜ் விட்டா யார் பார்க்கும்? அப்ப கொஞ்சம் பேர் பேசிட்டு பக்கத்துல விட்டுறாங்க. போன் பண்ணிட்டு எழுந்துடு, இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். அங்க இருந்து இங்க இருக்கிறாங்க தெரியாது. அப்போ அதெல்லாம் வர்றதுக்கு 2 மணி ஆச்சு. அப்பதான் 2 மணிக்கு வந்தப்போ நம்ம அட்டமலையில நடந்து வந்தாங்க. வரும்போது சூர்ணமலைக்கு பார்க்க முடியல. பக்கத்து இதுல அட்டமலை பார்டர்ல உள்ள தண்ணி, சூர்ணமலை பிரிட்ஜ் எல்லாம் உடஞ்சி போச்சுட்டு கோயிலும் போச்சு. முதல் நிலச்சரிவிலே ஃபர்ஸ்ட் நிலச்சரிவிலே பிரிட்ஜ் இல்ல. அது பயங்கரமான வந்தது. വലിയ പാറക്കെട്ടെല്ലാം ഫസ്റ്റ് അടഞ്ഞിട്ട് பெரிய மரம் வந்துருச்சு. 3:30க்கு ஒரு பொட்டு வந்துருச்சு. ரெண்டாவது அதுல வந்தப்போ டோட்டலி எல்லாமே அடிச்சு வந்துட்டாங்க. அதான அந்த வீடு அந்த சைடு போயது. சாலியாறு குறுக்கே இந்த நிலைமையில இருந்த பாலம் தான் 30ஆம் தேதி அடித்து செல்லப்பட்ட போது அதனுடைய நிலை ரொம்ப மோசமா மாறி இருக்குது. குறிப்பாக இங்க இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்கள் மூலமாக மக்களுக்கு 1:30 மணிக்கே தகவல் அனுப்பப்படுது. இதுல அனுபவம் இருக்கக்கூடிய சில மக்கள் இதை முன்கூட்டியே கணிச்சிடுறாங்க. 29ஆம் தேதியே கணிச்சு அவங்க ஒரு சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனாலும் நிலைமை மோசமாகுது. ஏன்னா 2 ஊரையும் இணைக்கக்கூடிய பாலம் பழுதானது காரணமாக, மொத்தமா அடிச்சுட்டு போனதன் காரணமாக மக்கள் எல்லாருமே இந்த கரையோரத்தில் வெயிட் பண்றாங்க. இங்க உள்ளவங்களை அந்த பகுதிக்கு மீட்கிறதுக்கு 2 வாய்ப்பு தான். ஒன்னு கயிறு கட்டி மீட்கணும், இல்ல ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கணும். அந்த பணி தான் 30ஆம் தேதி நடைபெற்றிருக்குது.